வேண்டாம், உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடியது தீச்செயல். அந்த தீச்செயல் அதுல நாமும் பங்கு பெறுகிறோம். அதனாலதான் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. உலகத்தில் உள்ள அனைவரும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் வேண்டாம்னு சொல்றாங்க, கத்தோலிக்க மதத்துக்குள்ளே இருக்கிறவர்களும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் மதத்தை பார்ப்பதில்லை, மதத்தின் அடிப்படையில் பார்ப்பதில்லை, உறவு கேட்பதன் அடிப்படையில் பார்க்கிறார். தன்னை நேசிப்பவர்கள் நேசிக்காதவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கிறார். ஆனால் எப்படி அவங்களை ஒன்று சேர்க்கிறது? இந்த உண்மையை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் உறவு கேட்க வைத்தால் அவர்கள் சேருவார்கள். உறவு விரும்பாத நபராக இருந்தால் அவர்கள் கேட்க மாட்டார். அவர்களுக்கு வேற ஏதோ விருப்பம்லாம் வரும். அதுதான் கொண்டு வந்து சாத்தான் கொடுப்பான் சிலுவையா. அதாவது என்னை விட தன் தாய் தந்தை பெற்றோர் என் தன் உயிரையுமே பெரிதாக கருதினால் என் பின்னே வர முடியாது என்று சொல்கிறார் அல்லவா, அந்த இடம் அதுக்கு தான். வேற விருப்பங்களை கொண்டு வந்து சாத்தான் வைப்பான். அதை காட்டி அதன் அடிப்படையில் உறவு வேண்டாம் என்று சொல்ல வைப்பான். தாய் தந்தை கட்டாயப்படுத்தி அருங்குடைய இயக்கத்துக்கு அழைத்து செல்லலாம். அது மாதிரி பல விஷயங்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த தாய் தந்தையரை வெறுத்து வெளியேறினால், அதாவது வெளியேறினா நற்கரணியிடம் வந்தால் நான் அருங்குடையில் சேர மாட்டேன், பிரைசலாட் சொல்ல மாட்டேன் என்று ஒருவர் சொல்வார் என்றால், அத தன் தாய் தந்தையை விட இயேசுவை நற்கரணை ஆண்டவரை பெரிதாக மதிக்கிறார்கள் என்று பொருள்படும். அந்த அளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும். இந்த நேசத்தை அவர்களிடம் பரப்பினார். மற்ற சபைகள் மட்டுமல்ல, மற்ற நம்பிக்கை உடையவர்கள் அனைவரிடமும் இந்த நம்பிக்கையை கொண்டு சேர்த்து இதை விரும்ப வைக்க வேண்டும். எதை விரும்ப வைக்க வேண்டும் என்றால், ரோமர் 10 அதுல 1 வாசி பார்க்கும்போது 2வது வசனம் போனீர்கள் என்றால் அவர் தெளிவாக என்ன கூறுகிறார் என்றால், கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புறாக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்களாக முயல்கிறார்கள். இதான் அவர் பவுலடியார் கொடுக்கும் விளக்கம். மற்ற சபைகள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அவர்களெல்லாம் தங்கள் முயற்சியாலே, கடவுள் ஒரு முறைமை வைத்திருக்கிறார். என்ன முறைமை? திருப்பலி, நற்கருணை ஆண்டவர், அதன் நம்பிக்கை மூலமாக அவரிடம் உறவு கேட்பது. இதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கும் ஒரு முறைமை. அந்த முறையை அறிந்து கொள்ளாமல் என்னதான் பற்று வைத்திருந்தாலும், ரெண்டுக்கு போங்க, கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு, ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. அப்ப உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதாக இல்லாமல் எவ்வளவுதான் பற்று வைத்திருந்தாலும், கடவுள் மீது அன்பு வைத்திருந்தாலும் அது பயனற்றது. அவர்கள் சொந்த முயற்சியில் மாறிவிடுகிறார்கள். சொந்த முயற்சியில் போகக்கூடாது. இயேசு சொல்லிக் கொடுத்த முயற்சி எது என்றால், உடன்படிக்கை மூலமாக அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று நாம் கேட்பது இல்லையா? யோவான் 1:12 சொல்றார் அல்லவா, அதை கேட்க வேண்டும். இவங்க எதையோ கேட்கிறார்கள். அந்த எதையோ கேட்கும் போது என்ன நடக்கிறது என்றால், சொந்த முயற்சியினால் ஒருவர் கடவுளுக்கு ஏற்படுவதாக பார்ப்பது. அதுதான் CCC 27:79 சொல்றது அல்லவா. சொந்த கருத்துக்களை உள்ளே திணித்தால் நீங்கள் சிலை வழிபாடு செய்கிறவர்கள் என்று சொல்வது இந்த இடத்துக்காக தான் என்று பார்க்கிறோம். அதுல அதான் யோவான் 1:12 வாசிக்கிறேன். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை அளித்தார். அவரிடம் என்ன? நற்கருணை ஆண்டவரிடம். ஏன் நற்கருணை ஆண்டவரிடம்? அவர்தான் உறவு தரும் இயேசு. மற்ற இயேசு எல்லாம் வரலாற்று நாயகன் இயேசு. அந்த இயேசுல 2 பகுதி இருக்கு. நாம் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று பார்க்க வேண்டும். ஒரு MLA, மந்திரி, முதலமைச்சர் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவரோடு தொடர்புடையவர்களில் 2 வகையினர் இருக்கிறார்கள். ஒரு வகை என்பது நாட்டு மக்கள், மற்றொரு வகை உறவினர்கள், சொந்த மக்கள். அப்ப கடவுளுக்கும் அதுபோன்று 2 விதமான அலுவல் இருக்கிறது. ஒன்று பொதுமக்களுக்கு உள்ளவர், மற்றொன்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அவர் செய்வது. ஆனால் இயேசு 2 விதமான நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஒன்று உலகத்திற்கு, மற்றொன்று தன் குடும்பத்தினருக்கு. அப்ப கடவுளுடைய குடும்பத்தினர் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் நற்கருணை ஆண்டவரை தான் இயேசுவாக பார்க்க வேண்டும். எனவே நாம் கத்தோலிக்கர்கள் எப்படி பார்க்க வேண்டும் இந்த வசனத்தை என்றால், நற்கருணை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் குடும்பத்தில் சேர்வும் அந்த உரிமையை அளிப்பார். பிள்ளைகள் ஆகும் உரிமை அப்படின்னா அதான் கடவுளின் குடும்பத்தில் சேரும் உரிமை. எனவே இவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் இவர்களெல்லாம் இந்த ஒரே நம்பிக்கைக்குள் வர வேண்டும். அதான் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் என்றால், இப்படி நீங்கெல்லாம் இன்னையிலிருந்து ஒண்ணு அப்படின்னு ஒரு திருத்தந்தை சொல்லிவிட்டால் அப்படிலாம் சேர முடியாது. அவர்கள் இந்த நம்பிக்கையை ஏற்று வர வேண்டும். அதுபோன்று இந்த நம்பிக்கை ஏற்று வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சுதான்
பாத்திமா அன்னை 3வது ரகசியத்தை கொடுக்கிறார். அது கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ திருச்சபையில் ஒருவர் கூட இல்லாத நிலை வந்துவிடும் போல் இருக்கிறது, எனவே உடனே மனம் மாறுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த திருச்சபையில் ஒருவர் கூட இல்லாத நிலைன்னா என்னன்னா, இந்த உறவை கேட்கிறார்கள் என்று ஒருவர் கூட நம் திருச்சபையில் இல்லாமல் போய்விட வாய்ப்பு இருக்கும் அளவிற்கு பார்த்தோமல்ல பல தலைப்புல சென்டிமெண்டை சாக்ரமெண்ட் இருக்கும் இடத்தில் வைத்து போதிப்பார்கள். அப்ப சென்டிமெண்ட் நாம ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நற்கருணை நம்பாமல் கடவுளின் குடும்பத்தில் உறவு கேட்காத நபர்களாக அனைத்து கத்தோலிக்கர்களும் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அது ஒரு பேராபத்தாக அன்னை மரியாள் சொல்கிறார்கள். இதை திருச்சபையில் இருக்கும் அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை. அதனால்தான் நாமும் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கூறுகிறோம். எனவே ஒன்று சேர்ப்ப என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடம் இந்த நம்பிக்கை கொண்டு சேர்த்து அவர்களையும் இந்த உறவை விரும்ப வைக்க வேண்டும். வேற வழி இல்லை. விரும்பினால் அவர்களே தானாக வந்து கத்தோலிக்கராக மாறிவிடுவார்கள். ஏன்னா இங்கேதான் அந்த உறவு கிடைக்குது, அதனால் தேடி வந்து விடுவார்கள். இப்ப நாளை அடுத்த கேள்வி பார்ப்போம்.